ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனியா இருக்காங்களே, அவங்க எவ்வளவோ கெஞ்சி கதறி அழுததுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி லேடிஸ் மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சினதுக்காக போன்னு சொல்லிட்டு கடைக்காரங்க விடுறதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. நீ வேணா மன்னிப்பு கொடுக்கலாம்ப்பா, நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேப்பா, நான் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு மகானும் இல்லை, நீ மன்னிக்கிறதுக்கு மனுஷனும் இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. என்னடான்னு பார்த்தா பெற்றவங்களுக்கு தெரியாமல் நீ வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு நான் தான் மன்னிப்பண்ணான்னு சொல்லிட்டு சும்மா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக சொல்லிட்டாங்க. முடியாது நோனோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா நம்ம லட்டு குமரி அழுவாரதை பார்க்கணும். கரைஞ்சி தண்ணியில் விழுந்துரு மாட்டுக்கு அந்த அளவுக்கு அழுவாத லட்டுங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு வழியாக வெளியே எழுத்துட்டு வந்துட்டாங்க. வெளியே எழுத்துட்டு வந்து ஏறுங்கன்னு ஜீப்பில்னு சொல்லிட்டு ஒருத்தர உட்கார வைக்கிற கேப்பில் இவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ராதிகா பார்த்துட்டாங்க. ராதிகா பார்த்தோன்னே அவங்க நினச்சிருந்தா பழி வாங்கியிருக்கலாம் பாக்கியாவன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்துட்டு இனியாவை வந்துட்டு கைவிட மாட்டாங்க. இனியாவுக்காக பேச ஆரம்பித்ததோட இவங்க வந்துட்டு ஏத்தாதீங்கன்னு சொல்லி கேட்க முடியாது மேடம், நீங்கள் யார் அதை பேசுறதுக்குன்னு அவங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி இருப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க முடியாமல் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசி எப்படியோ சமாதானம் வாங்கிட்டு நிற்க வச்சு எல்லா பொண்ணுங்களையும் போக சொல்லிட்டு நம்ம செலியனுக்கு கால் பண்ணி இங்கே வாப்பான்னு விஷயத்த சொல்ல செலியன் கோவத்தில் கொந்தளிச்சு அடிக்க போயிட்டாரு. என்ன பண்ணுறது அண்ணனாச்சே, நீ இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கையோங்கினதுக்கு அப்புறமா சரி வா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் ஒன்று வச்சுக்கிறேன் வான்னு சொல்லிட்டு கூப்பிட டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க ராதிகா. என்னடா அது, இந்த அம்மாவே காப்பாற்றி விட்டு இந்த அம்மா இப்படி கையை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி விஷயத்த கேட்டா அவங்க அம்மா வந்தால் தான் நேரில் விடுவேன்ருச்சு. நீ வில்லி, சரியான வில்லி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயத்த வீட்டில் போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், முட்டை போண்டா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்தால் தான் விடுவேன்ட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.